சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். தமன்னா காணாம போயிட்டதா சொல்லி அவளுடைய பெற்றோர்கள் மற்றும் பாட்டி சில நாட்களுக்கு முன்னாடி சோகத்தோட நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசினாங்க. நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே தமன்னா திரும்ப கிடைச்சிட்டதா சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான போன் கால் வந்தது. அந்த தமன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா. தமன்னா திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தை அவளுடைய குடும்பத்தார் நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, காணாமல் போய் திரும்ப கிடைச்ச ஐஸ்வர்யாவும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா. முதல்ல நம்ம தமன்னாவை சந்திப்போம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு தங்களுடைய குழந்தை தமன்னா காணாம போயிட்டதா சொல்லி தமன்னாவுடைய பெற்றோர்கள் பாட்டி வந்திருந்தாங்க. காணாம போன தமன்னா திரும்ப கிடைச்சிட்டதா நம்ம நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கு ஒரு போன் வந்திருந்தது. முக்கியமான கால் மாதிரி தெரியுது. அது என்னன்னு கேட்போம். हेलो हाँ हाँ இப்ப உங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்லையா, அது யார் பண்ணா? எங்க மாமி பொண்ணு 2 மருமக வீட்டுல இருக்காங்க. பொண்ணு இருக்கு, 3 பேர் இருக்கு. कहाँ है? दुआ केटा हम दुआ केटा बच्ची देखा तू? तेरे हबीब का, हेलो हाँ, तेरे नबी का लाखों। कहाँ है? हॉस्पिटल में है, स्टेशन में? हाँ अच्छा, ரொம்ப 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 தேங்க்ஸ். You're blessed. I think कैसा शुक्रिया ரொம்ப நன்றி. आपको बहुत बहुत வாழ்க்கையில நாங்க மறக்க மாட்டோம் சார். நீங்க பண்ண ஹெல்ப், இந்த மீடியாக்காரங்க பண்ண ஹெல்ப், ரொம்ப எல்லாரும் பண்ண ஹெல்ப், எல்லாருக்கும் கோடி விஷயம் நோம்பு வச்சு சொல்றது எல்லாமே நல்லா. நீங்க குழந்தை நல்லபடியா போய் பாத்துக்கோங்கம்மா. அந்த தமன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா. हसीना, उंग कुழந்தையை பார்த்தப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? उसको देखकर बहुत खुशी है। यहाँ से जाने के बाद में आधा घंटे के बाद में मेरे को उसको मिलाया था, उसके पास लेकर गए थे। कमिश्नर के रूम में थी वो, एक कैबिन में இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நீங்க? हाँ, एक आधा घंटे बाद उसके पास मेरे को लेके गया था। तब मैं उसको देखो बहुत खुश हुई, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. बहुत बहुत एक 8-9 दिन का खुशी रख के था, जितना भी था उससे भी ज्यादा ही। वो मेरे को देखकर रोने लगी, मैं भी குழந்தை உங்களை பார்த்தோன்னே அழுதுட்டாளா? आंखों में से पानी आ गया उसको, और मेरे को भी आके बहुत गले लगी। तो बहुत खुश हुई मैं उसको देखकर। குழந்தை பார்த்தோன்னே நீங்க கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க இல்லையா? தமன்னா, தமன்னா, தமன்னாக்கு தமிழ் தெரியுமா, புரியுமா? பேசினா புரியும் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க குழந்தைய பார்த்தப்போ? எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே, நான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. he's the one who called me. உங்களுடைய ஃபோன் பண்ண பிரதர், younger brother லாஸ்ட். ஓகே, இவர்தான் அன்னைக்கு குழந்தை இவர்கிட்ட தான் கடிச்சிருக்கு. அன்னைக்கு குழந்தை கடிச்சிட்டு இவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணிதான். அப்ப ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. ஆமா. ஸோ 3 நாள் கால் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த கால் எடுத்து பேசினதுக்கு அப்புறம் என் சிஸ்டர் தான் அந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தை கடிச்சு சொல்லி அழுதா. ஸோ வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த வண்டி கிட்ட நின்றுட்டு நான் தம்பிகிட்ட பேசினேன். எனக்கு அப்பவும் அந்த ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் இல்ல. குழந்தை கண்ணுல பாக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம், அந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. சரி, இவன் சொல்றது கூட எனக்கு நம்பிக்கை வரல, குழந்தை வந்துச்சா அப்படின்னு சொல்லி. நீ குழந்தைகிட்ட போன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சோ இவன் குழந்தைகிட்ட போன் கொடுக்கும்போது அவன் ஹாய் டாட் அப்படின்னு சொன்னான். சோ அந்த ஒரு ஹாய் டாட், அந்த ஒரு வார்த்தை எனக்கு I gave 100% கான்ஃபிடன்ஸ். உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்ததா? உலகமே திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சோ அப்பவே எப்படா போய் குழந்தைய பாப்போம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டோம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நவாஸ். நவாஸ். நீங்க எங்க இருந்தீங்க அப்போ? நாங்க வந்து ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு 8:30 போல எங்க வீட்டுக்கு ஒரு கால் வந்தது. உங்க குழந்தை என்கிட்டதான் இருக்கு, நான் GH ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கேன் அப்படின்னு ஒரு கால். நானு பஷீர் ஃப்ரெண்டு நாங்க வெளியில போயிட்டு இருக்கோம் குழந்தை தேடுறதுக்கு. நார்மலா டெய்லி சர்ச்சிங்ல போற மாதிரி போயிட்டு இருக்கோம். 8 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். வீட்டுல இருந்து அண்ணி கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு, உடனே வாங்க அப்படின்ட்டு. சோ உடனே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோன்னே என்னன்னு கேட்டதுக்கு, இந்த அண்ணனும் என்னுடைய அண்ணனும் ஒருத்தரும் அவரும் ரெடி ஆயிட்டு இருந்தா. என்னப்பான்னு கேட்டதுக்கு, இந்த GH கிட்ட ஒரு கால் வந்தது, குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு.
கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டாருன்னாரு. சரி அப்ப கிளம்பி உடனே போவோம் அப்படின்ட்டு நானும் பஸ் என் ஃப்ரெண்டு போயிட்டோம். பின்னாடி எங்க அண்ணனும் வந்துட்டாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ரொம்ப நேரம் தேடினோம் ஜிஹெச் கிட்ட, சென்ட்ரல் ஸ்டேஷன். அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஒரு பக்கம் அவரு, நான் ஒரு பக்கம், என் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், 3 பேரும் சுத்தி தேடணும். ரொம்ப தேடி தேடி பார்த்தோம். உங்களுக்கு இந்த இடம்னு சொல்லலையா? ஸ்பெசிஃபை பண்ணல. ஜிஹெச் கிட்ட அப்படின்னு சொன்னாரு தவிர எந்த இடம்னு சொல்லல. ஏன்னா அதுவே ஒரு பெரிய இடம் இல்லையா? அது கன்ஃபார்மான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கால்ஸ் வந்தது, இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்ட்டு. சோ அத ஒரு காலையும் நாங்க வந்து போய் தேடுறது. சோ இதுவும் கூட இருக்கலாம், இன்ஷால்லா இருந்ததுன்னா நல்லதாச்சே அப்படின்னு சொல்லி தேடிதான் போனோம். ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ள கூட போய் பார்த்தோம். அப்புறம் அண்ணன் சென்ட்ரல் பக்கம் பார்த்துட்டு கிடைக்கல உடனே அந்த வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அது எக்மோர் நம்பரா இருந்தது. லேண்ட்லைன் காயின் பூத் நம்பரா இருந்தது. சோ அங்க எக்மோர்ல போய் பாக்குறேன், நீ அங்க தேடு அப்படின்ட்டு நாங்க 2 பேரும் தேடணும், கிடைக்கல. சோ 1 hour 2 hours மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க கிட்ட இந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு, அங்க இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் காட்டணும். சோ அப்புறம் அங்க ஒரு லோக்கல் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், ஜிஹெச் குள்ள இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன், ஓபி ஸ்டேஷன். அங்க போயிட்டு எங்க குழந்தைய ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு மெசேஜ், இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கால் வந்திருக்கு. சோ நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். கையில கொடுத்துட்டு எல்லா கான்ஸ்டபிள் எஸ்ஐ கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். மறுபடியும் எங்க ஸ்ட்ரீட்டுக்கு ரோடு பக்கம் வந்தாச்சு. சோ ரொம்ப நேரம் தேடி ஒரு பக்கம் அவர் போயிட்டாரு, நான் ஒரு பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். நானு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். டிஃபன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கால், இந்த நம்பருக்கு வருது, என் நம்பருக்கு கால் வருது. இப்ப நீ சொல்லிட்டு போனியே அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது, நீ உன் குழந்தைய தேடிட்டு இருந்திய, அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க கிட்ட இருக்கு, சோ நீ உடனே வா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சோ எனக்கு வந்து நான் போற என் தங்கச்சி கிட்ட, என் வைஃப் கிட்ட மட்டும், எங்க அம்மா கூட இல்ல. அப்ப சொல்லிட்டு உடனே கிளம்புறேன். இது என்னன்னு தெரியல, கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல, நீ எல்லாத்தையும் சொல்லாத, நான் முதல்ல பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாப்ல. ஏன் போகும்போது தங்கச்சி சொன்னா ஒரு 2 ரக்கா தொழுதுட்டு போ, அது இன்ஷால்லா கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் ஒரு 2 செகண்ட்ஸ் லேட் ஆனாலும் பரவாயில்ல, 2 ரக்கா தொழுதுட்டு போவோம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட வேண்டிட்டு தான் போனேன். போற வழியில எல்லாம் ஒரே ப்ரேயர் தான், எல்லாம் என் குழந்தை தான் இருக்கணும், நம்ம குழந்தை தான் இருக்கணும், நம்ம குழந்தை தான் இருக்கணும்ட்டு. அப்புறம் எங்க போகும்போது எங்க அண்ணன், எங்க மச்சான், எங்க அக்காவோட ஹஸ்பண்ட், அவரையும் கூப்பிட்டுட்டு ஓடணும். போற வழியில அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட அப்படி சுத்திட்டு தான் வரணும் 2 வீலர்ல. சோ நீ சுத்திட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, நீ இப்போ நடந்து ஓடுற அப்படின்ட்டு நடந்து ஓடுறேன். ஓடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறேன், குழந்தை உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு சந்தோஷம் யார்கிட்ட பகிர்றது, எல்லாமே போலீஸாரதான் இருக்காங்க, எங்க ஃபேமிலி மெம்பர் கூட யாரும் இல்ல, கட்டிப்பிடி கூட ஆள் இல்ல. சரி அவங்க இருந்த ஆளுங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உயிரே போன மாதிரி இருக்கு சார் அப்படின்ற. உடனே பார்த்து சிரிச்சுட்டு கையை கொடுத்துட்டு உடனே வந்துட்டா. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் கண்டிப்பா ரொம்ப. நீங்க உடனே உங்க வைஃப்க்கு கால் பண்ணி சொல்லிருக்கீங்க? நான் வந்து உடனே சிஸ்டருக்கு போன் பண்ணேன், இந்த மாதிரி குழந்தை இவளுக்கு அடிக்கிறேன், ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுக்கல. அவர் இங்க இருந்தார் இல்லையா? உடனே எங்க தங்கச்சிக்கு போன் அடிச்சு குழந்தை கிடைச்சிடுச்சுன்ற. அவரு கத்துனது எனக்கு அவ்வளவு ஒரு சவுண்டு, வீடு ஃபுல்லா கேக்குற மாதிரி கத்துனா. உடனே கத்து எங்க இருக்க என்னன்னா சொன்ன அந்த ஸ்பாட்லயே இருக்கு அப்படின்றேன். அப்புறம் மாதிரி எங்க அண்ணனுக்கு சொல்றேன், அவரும் ஓடி வராரு. அப்புறம் எங்க மச்சானும் ஓடி வராரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, உடனே ஒரு ஜீப் வந்துருச்சு, போலீஸ் வண்டி. சோ அதுல எங்க யார் குழந்தை அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன்ல இருந்து. சோ குழந்தை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லி என்ன உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப தனியான ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப நேரம் எல்லா டீம் வந்துருச்சு. மேபி சிட்டில இருக்க எல்லா ஹையர் ஆபீசர் எல்லாருமே வந்துட்டாங்க, கமிஷனர் சார் உட்பட எல்லாருமே வந்துட்டாங்க. அவர் வந்து ரொம்ப நேரம் குழந்தைகிட்ட ரொம்ப ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லாமன்றது. ரொம்ப ரொம்ப ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்தி, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அண்ணனும் அண்ணியும் வரவைங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. சொல்ல துடிக்குது மனசு.